காரு ஓட்டுறவன் காரு வச்சிருக்கிறவன் இவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு பதிவு என்னன்னாக்க, வண்டியில போட்டிருப்பான் 160 200 250 அப்படின்னு சொல்லி விற்பனைக்காக வண்டியில போட்டிருப்பான். இவ்வளவு வேகத்துல நீங்க போகலாம் அப்படின்னு சொல்லி, அவ்வளவு வேகத்துல போய் ஒரு மயிரும் நம்ம புடுங்க போறது இல்லைங்கிறது நம்மளுக்கே தெரியும். அவ்வளவு அர்ஜென்டா இருந்ததுனாக்கா அப்ராச்மெண்டா ஒரு 60 70ல போனாலே நீங்க போக வேண்டிய இடத்துக்கு சீரம் சிறப்புமாக சேஃப்டியா போய் சேரலாம். ஆனால் நாம் அதை செய்யவே மாட்டோம். திமிரு கொண்டு மதம் எடுத்து போய் என்ன பண்ணுவோம்னாக்க, அது போற 100 120 130 வரையும் நம்ம போவோம். நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, என்னதான் நீ வண்டியில ஏர் பேக் மயிர் பேக் மட்டை பேக்னு எந்த பேக் வச்சிருந்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு தான் உன உயிரை காப்பாற்றும். ஆனால் வண்டியில முன்பக்கமும் மேல இருக்கிற மேற்கூரையும் மேற்கூரை அதிகபட்சமா 1.3 mm அதிகபட்சமா 1.5 mm மட்டும்தான். அது எதுக்காகன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வெயில் தாங்கிறதுக்கும் மழையை தாங்கிறதுக்காக தான். தவிர உன்னை மேல இருந்து ஒரு கல்லை தூக்கி அடிக்கிறேன், ஒரு 5 கிலோ கல்லை தூக்கி அடிக்கிறேன், உன் தலைக்கு உள்ள வாங்காம இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? அவ்வளவு துணிச்சல்லாம் வேண்டாம். தெரியுதா? இன்னைக்கு எவ்வளவோ இன்னைக்கு விபத்துகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால பார்த்துக்கிட்டு இருந்தாலும் வெக்கமே கிடையாது. நம்ம இந்த மாதிரி வேகமா போறோமே அப்படின்னு சொல்லிட்டு, பக்கத்துல பின்னாடி வரவங்க கூட ஏன் இவ்வளவு வேகம் போ அப்படின்னு சொல்லி என்ன ஒண்ணு கேட்டாக்கா கூட உடனே ஓத்த அங்க அம்மா அப்படி இப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு தோணுமே தவிர, உன் வேலை மயிரப்பாருன்னு சொல்றதுக்கு வார்த்தை வருமே தவிர, சாரி அண்ணா, சரிங்க அண்ணா, நன்றி அண்ணா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வரவே வராது. இதுக்கு அப்புறமும் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. அதனால கார் வச்சிருக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பாதுகாப்பை கருதி இவ்வளவு வேகத்துல போனா போதும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையை கொண்டு ஒரு சீரம் சிறப்புமா செம்மையாக இந்த தீபாவளியை நீங்க கொண்டாடணும். நீங்க வேகம் போய் குடிச்சிட்டு ஓட்டுறது இல்ல தெனாவட்டுல போய் நம்ம எதுவாக இருந்தாலும் பாத்துக்கலாங்கிற பணத்திமுறையில போனீனாக்க, நீ கொண்டு போய் விட்டு ஒரு விபத்துக்கு உள்ளாயிடுச்சுன்னு சொன்னாக்க, அந்த விபத்துக்கு உள்ளானவங்க குடும்பம் சாமானியன் குடும்பமாக இருந்தால் அவனுடைய சந்தோஷத்தையும் அவனுடைய வாழ்க்கையும் நீ பறிக்கிறங்கிற குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட உனக்கு இல்லாம இருந்தால், நீ இந்த வாழ்க்கையை வாழ்றதே வேஸ்ட். காலம் புல்லா நீ சாகர வரையும் அந்த குற்ற உணர்ச்சி கொண்டுகிட்டே இருக்கும். குற்ற உணர்ச்சி கொல்லக்கூடாதுனாக்கா சூத்த மூடிக்கிட்டு இந்த தீபாவளியை பாதுகாப்பான முறையில கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். சொல்றதுல எதனா தவறா இருந்ததுன்னா தைரியமா கமெண்ட் பண்ணுங்க.